Hi friends, இன்னைக்கு நம்ம fried onion செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில நல்ல வெங்காயம் பொரியிற அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 2 வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். fried onion நல்லா வரணும்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. வெங்காயத்துல இயற்கையாவே ஒரு ஈரத்தன்மை இருக்கும். வெங்காயத்தை கட் பண்ணிட்டு அந்த வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையிலே புழிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துடணும். வெங்காயம் நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வறுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். வெங்காயம் ஈரமாக இருக்கும் போதே போட்டால் எண்ணெயில் வேகும் போது சொதன்னு ஆகிடும், கிறிஸ்பாக வராது. அதனால ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியை நல்லா கையாலே புழிஞ்சு எடுத்துடணும். அப்படி பண்ணால் வெங்காயத்தோட ஈரத்தன்மை போனதுக்கப்புறம் எண்ணெயில் பொரியும் போது நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போது வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை எடுத்துடலாம் வெளியில். இப்போ நம்ம ஃப்ரைட் ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை பிரியாணி மேலே கார்னிஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.